என்ன விளக்கண்ண மெழுகுவத்தியில எண்ணிட்டு இருக்கீங்க? பர்த்டே உங்களுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. அது இல்லவே, போன வருஷம் உன் தங்கச்சி பிறந்தநாள் விழாவுல 19 மெழுகுவத்தி இருந்தது. இந்த வருஷம் என்னவே 18 இருக்கு. என் தங்கச்சி என்ன சாதாரண நடிகையா, கவர்ச்சி நடிகையா? வருஷா வருஷம் ஒரு மெழுகுவத்தி குறைச்சிக்கினே வருவோம். 18 வருஷம் கழிச்சா வெறும் கேக்க மாத்திரம் வச்சு பூன்னு ஊதுவோம். வாய் நீ ஊதுவே, சும்மா ஒரு காரணத்துக்காக கேட்டவே. என்னையா பெரிய காரணம்? நீதான் இப்ப படம் எடுக்கிறது இல்ல. என் தங்கச்சி எவ்வளவு வயசான உனக்கு என்னையா? என்னவே அப்படி சொல்லிவிட்ட? மீண்டும் ஔவையார்னு ஒரு படம் எடுக்க போறவே, அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பட்டு வருவான்னு பாக்க வந்தவே. ஆமா, ஔவையாருக்கு எவ்வளவு வயசு? 60. இப்போ 60 மெழுகுவத்தி வாங்கி சொருகிறேன். உடனே சொருவேன். 60 மெழுகுவத்தி வாங்கிட்டு வா. வா வா, மெனி ஹாப்பி ரிட்டர்ன். சார் மறுபடியும் படம் எடுக்க போறாராம். அப்படியா? ஆமாமா. இருமா. என்னையா? எங்கம்மா புருஷன்? ஆமா, அத வராரு. ஞாபகம் இருக்கு. ஹலோ, வாங்க. சீக்கிரமா கேக் யார்கிட்ட போகுது? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ப்ரொடியூசர் நீங்களே கேக் வெட்டுங்க. கட்டிங்க. சரிங்க, கட்டிங் தான். என்ன கசா முறையில ஆடு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? சும்மா இருவே. அங்க இதுவே 1/2 கிலோ தேரும் போல இருக்கு. வாய் தரங்க. என் முன்னேற்றத்துக்கு காரணம் எல்லாம் என் கணவர் தான். தலைமை ஆசிரியர் அவர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, நமது பள்ளியில் 25வது ஆண்டு விழாவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்குவதற்கு நீங்கள் ஆவலோடு பார்க்க விரும்பும் பிரபல திரைப்பட நடிகர் வந்திருக்கிறார். அவருக்கு இப்போது மாலை அணிவிக்கிறேன். கண்ணடிக்காம கொடுங்க, தப்பா நடிச்சுக்க போறாரு. Shut up. வாட்ச்னா தமிழ்ல கடியாரம், இன்னொன்னு கவனி. வாட்ச், WATCH. W for watch your words, உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions, உன்னுடைய செயலை கவனி. T for watch your thoughts, உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct, உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart, உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா. வாங்க. யார் நீங்க? என் பேர் வித்யா. சுதா ஆண்டி எனக்கு டான்ஸ் சொல்லி தர சாங்க, அதான் பாக்கறேன். சுகி பவா. நான் தான் கண்ண மகாராஜ். சுதா என்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டா. உனக்கு என்ன வேணும்? என்ன அப்படி பாக்குற? நம்ப முடியல. நான் ஒரு பாய் ப்ராடஜி. சின்ன பையனா இருக்கிற யூ சீனிவாசன் மேண்ட்லியில் எக்ஸ்பர்ட் ஆகலையா? அதே மாதிரி தான் நான் டான்ஸ்ல. இந்த குச்சிப்புடி, கதகளி, பரதநாட்டியம் இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட பாடு. என் சிஷ்ய சுதா கிட்ட நீ டான்ஸ் கத்துக்கிட்டீனா நீ சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. சுகி பவா. சரிங்க. சுதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. வித்யான்னு ஒரு பொண்ணு வருவா, குளிச்சிட்டு ரெடியா இருக்க சொல்லுங்க. குளிக்கவா? ஆமா, இன்னைக்கு தானே நீ முதல்ல டான்ஸ் படம் கத்துக்க போற. அத பயபக்தியோட ஆரம்பிக்கணும். அதான் இந்த ஸ்கூல் வழக்கம். பின்னால ஷவர் இருக்கு, போய் குளிச்சிட்டு வா. போ. நான் மாத்திக்க துணி ஒண்ணு கொண்டு வரலையே. தேவையே இல்ல. முதல் பாடம் ஈர துணியோட தான் ஆரம்பிக்கணும். என்ன நின்னுட்டே இருக்க? ஒரு கொஞ்சம் கூட குருபக்தியே கிடையாது. நீ தேர மாட்ட, உனக்கு டான்ஸ் வராது. போ. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இதோ குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், கும்பிட்டு போ. சுகி பவா. ஐயோ, அப்பக்காரு. என்னம்மா இது? எப்ப வந்த? ஏன் நினைஞ்சு போய் நடுங்கிட்டு நிக்கிற? சீக்கிரம் டான்ஸ் கத்துக்கணும்னா இப்படித்தான் குளிச்சுட்டு ஈரத்துணியோட ஆரம்பிக்கணும்னு உங்க குரு தான் சொன்னாரு. ஏன் குருவா? ஆமா, மகாகுரு கண்ண மகாராஜ். ஓஹோ, அந்த அயோக்கிய பயலா? ராஸ்கல், எங்கடா இருக்க? இங்க வாங்க. டேய், அப்பா, கண்ண இங்க இருக்கா? ஏன்
ஏண்டா திருட்டு பயல, இதெல்லாம் ஓ வேலையா? எப்போ பண்பா அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தா அசடு மாதிரி இருந்தது. அதான் உங்கள மாதிரி. அதனாலதான் ஏமாத்துறோன்னு. அட ராஸ்கல், வாடாங்க. இவன் என் பையன்மா, +2 படிக்கிறான். எப்ப பார்த்தா இப்படித்தான். சாரி சொல்ற. அப்பா மன்னிப்பு கேக்குறது என் தகுதிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தகுதி அடி செருப்பால. இருங்க, யூஸ்வலா கொடுக்குற பனிஷ்மெண்டே கொடுங்க. கணேசா, அத கொண்டு வா. ஐயோ இம்பார்ட்டன்ட். வாடா இங்க. எங்கடா ஓடுற? சரி போடுங்கப்பா. இச்சேனா ஒண்ண. நல்லா இருக்கப்பா. என்ன தம்பி சித்திர, ஆமா நீங்க பத்தா பத்தர, பாட்டுக்கா விட்டுக்கா. நேத்து உன் தங்கச்சி படம் பார்த்தேன், நல்லா ஆடி இருக்குது. அந்த ஆட்டம் என்ன இன்னும் விட்ட பாடு இல்ல. ஆண்டது போறியா? உருப்படி எல்லாம் போட்டுக்கிறேன், கிழிக்காம திருப்பி கொடு. ஏன்பா என் கடையில துணி போட்டு நான் எப்ப கீழ்ச்சி கொடுத்துருக்குறேன்? ஆமா, ஒரு புடவை போட்டா 3 தாவணியா திருப்பி கொடுக்குறேன். போயா, ஒண்ணு போட்டா 3 கிடைக்குது இல்ல, அதெல்லாம் உன் கணக்கு தெரியாதா? அந்த இந்த மிடி நல்லா தானே இருக்குது, ஏன் லாண்டியில போடுற? அதுக்கெல்லாம் சினிமா கம்பெனி துட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் உனக்கு ஏன்? என்ன பச்சா பட்டன் கிஞ்சி தொங்குது, அப்புறம் நம்ம மேல பழி போடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். வட்டா அந்த ஏதோ ஒரு சத்திரம் இருந்தா பாரு. எதுக்கு துணி துவைக்கவா? எங்க அக்கா மக மினிமாவ நான் கண்ணாலம் கட்டிக்கு போறேன். உனக்கு அக்கா மக இருக்குதா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அள்ளிக்கிட்டு போடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குது? முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சரி. என்ன மாமா யோசிச்சுக்கிற? பாம்புனிமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணி நினைக்கிறேன். ஐயா இன்னும் அப்படி பாக்குற? நீ இந்த தாக்கி எல்லாம் விட்டுட்டு எப்ப தமிழ ஒழுங்கா பேசுறியா அப்ப பாக்கலாம். அட இன்னமே நான் இந்தியில பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். இதை வச்சுதான் நம்ம என் பழப்பை நடக்குது. இல்லன்னா எந்த பையனும் என்ன கூப்பிட மாட்டானுவோ. அது சரியே, எப்ப வச்சுக்கலாம்? எப்ப பாரு இதே பேச்சா? ஊர்ல அவாவா அக்கா பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி தராங்க தெரியுமா? நீ கீரிய. ஏமே நான் உன்னை எதுல குறைச்சலா வச்சிருக்கிறேன்? தம் துண்டு குழந்தையா இருக்கும் போது உனக்கு பால் வாங்கி கொடுக்கல? கார்பரேட் ஸ்கூல்ல படிச்சுங்க, உனக்கு பல்பு குச்சி வாங்கி கொடுக்கல? அத்த விடு, இப்ப எனக்கு ஒரு மிடி வாங்கி கொடு. மிடியா? பணக்கார வீட்டுல முறவாசம் செய்யற பொண்ணுக்கு மிடி வேற கேக்குதா? இப்ப எல்லாரும் அதான் போட்டுக்கிறாங்க. உனக்கு மிடி தானே ஒண்ணா? ஆமா. வா கமான். இதுல எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கோ. இதுல நல்லாவே இல்ல. இத பாரு. ஐயா நல்லா இருக்குதே. துணிக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போற? அடி போடி, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. இது சினிமாக்காரன் துணிய அப்புறம் வாஷிங் பண்ணிக்கலாம். நீ எடுத்துட்டு போ. வரட்டா? நான் எங்கேயோ போட்டேன். முனிமா, இந்த மிடிய போட்டுக்கின்னு முதலாளி கார்ல சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்து போலன்னா அப்படியே மாறிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா பட்டன் தான் மிஞ்சி போச்சு. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. நீங்க எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க. என்னங்க இந்த Dress நான் வேற எங்கேயோ பாத்திருக்கேன். எங்க? நானும் லாண்டி கடையில் எடுக்கலீங்க, சொந்தமா வாங்கினதுதான். என்னங்க அதே இடத்துல அதே பட்டன் பிஞ்சிருக்கு? எப்படி? இப்பெல்லாம் கடையில பட்டன் பிச்சு தாங்க தராங்க. என் பேர் சேகர். இத பாருங்க, என் பேரை சொன்னா உங்க பேரை சொல்றது மரியாதை. என் பேரு மினிங்க. முனியா? ஓ மினியா? காமினி யாமினி மாதிரி வெறும் மினி. லவ்லி நேம்ங்க. இந்த சினிமால டான்ஸ் ஆறாங்களே சசி, என் தங்கச்சி தான். ஆமா, எங்க இருந்து வரீங்க? நான் போயஸ் கார்டன்ல இருந்து வரேன். அங்கதான் வீடு. பொண்ணு சுமாரா இருக்கா? போயஸ் கார்டன்ல வீடு, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பணக்கார குடும்பம். இவளை கட்டிக்கிட்டா சொத்து போற எனக்கு தான், வாழ்க்கையில வசதி ஆயிடலாம். ஆள டக்கராக்குறான், கார் வேற வச்சுக்கிறான், சினிமா நடிகை அண்ணன்னு சொல்றான். லாண்ட்ரி மாமனை கட்டிக்கணும் என்ன பிரயோஜனம்? இவனை ஏதாவது கட்டுற? ஏங்க அழுறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு மறுபடியும் சந்திக்க முடியாதுன்னு நினைச்சேன், அழுக வந்துடுச்சுங்க. இதுக்கு அழுறீங்க? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சந்திச்சா போச்சு. ஏங்க மறுபடியும் அழுறீங்க? தொட்டுட்டியா? எங்க சந்திக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. இருக்கவே இருக்கு, பார்க்கும் பூங்காவும், அங்க சந்திச்சா போச்சு. அழாதீங்க. கண்ணு இங்க இருக்குமா? அத்தே, கண்ண குத்தியே, காதலுக்கு கண்ணிலன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா?